ஜெயா மேம், ஊத்தாதீங்க. ஏன் சார்? என்ன மேம் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா இன்னைக்கு லீவு சார். அம்மாக்கு பதிலா நான் தண்ணி ஊத்துறேன் சார். ஐயோ வேணவே வேணாம் மேம். ஏன் சார்? எதுல மேம் தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க? இந்த கப்புல சார். ஏன் இந்த கப்புல தண்ணி ஊத்துறீங்க? ஷவர்ல தானே நம்ம தண்ணி ஊத்துவோம் சார். எல்லா செடிக்கு தான் ஷவர் தேவை சார். 1-2 செடிக்கு தான் சார் ஊத்த போறேன். ஊத்துட்டா சார்? மேம் கம்மியான செடி தான் இருக்குன்றதுக்காக நீங்க மக்ல எல்லாம் தண்ணி ஊத்த கூடாது மேம். அப்புறம் எதுல சார் ஊத்துறது? மேம் அதுக்கு தான் மேம் ஒரு பொருள் வச்சிருக்கேன். இங்க பாருங்க. என்ன சார் இது? இதுதான் மேம் பூவாளி. இதுல தான் மேம் தண்ணி ஊத்தணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேனே நானு. இது வெயிட்டா இருக்குமே சார். கொஞ்சோண்டு செடிக்கு போய் இவ்வளவு பெருசாவா தூக்குவாங்க? கப்புல மட்டும் தண்ணி லவுக்கு ஊத்த போறேன் சார். தண்ணி நிறைய ஊத்தவே செடி நல்லா வளர போகுது. இதுல போய் ஊத்த சொல்றீங்க. இது கம்மியா ஊத்துறாப்புல இருக்கு. எனக்கு தூக்கவும் முடியல சார் என்னால. இதுல ஊத்திட்டு போறேனே சார். மேம் இதுல ஊத்துனா செடி நல்லா வளராது, பிளஸ் ரொம்ப நேரம் ஆகும்னு யார் மேம் உங்களுக்கு சொன்னது? அம்மா தான் சார் டெய்லி புலம்பிட்டே இதுல ஊத்திட்டு இருக்காங்க சார். அதனால அந்த பூவாளியில என்ன தூக்கவே முடியல. இந்த பூவாளியில தான் ஊத்தணுங்கிறீங்க. அப்படி அந்த பூவாளியில என்னதான் சார் இருக்கு? அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? இது 10 லிட்டர் பூவாளி. இது உங்களால தூக்க முடியல, நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்காக இன்னும் நிறைய பூவாளி வெரைட்டிஸ் வச்சிருக்கேன் மேம். பாக்கலாங்களா? பாக்கலாம் மேம் உள்ள வந்து பாருங்க என்னென்ன வாங்கி வச்சிருக்கேன்னு. என்ன சார் வாங்கியிருக்கீங்க? சார் என்ன சார் விதவிதமா வாங்கி வச்சிருக்கீங்க? சின்னதாவும் பெருசாவும். ஆமாங்க மேம். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லட்டுங்களா? இருங்க சார் நானே சொல்றேன். இது என்னோட டிபார்ட்மெண்ட் சார். சார் இது என்ன சார் மீன் மாதிரி இருக்கு? அழகா இருக்கு டால்பின். இது இண்டோர் பிளான்ட்டுக்கு நான் தண்ணி ஊத்திக்கிறேன் சார். இது வந்து நானு கொஞ்சம் பெரிய செடிக்கு தண்ணி ஊத்திக்கிறேன் சார். மேம் இது மேம் இது ஐயோ இது வேணாம் சார், தூக்க முடியல சார். இது வந்து நான் வெளியில உள்ள செடிக்கு ஊத்திக்கிறேன் சார். இனிமே நான் இதுல தான் சார் தண்ணி ஊத்துவேன். இந்த 5 லிட்டர் பூவாளி உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னீங்களா? ஆனா நிறைய பேர் வந்து இந்த 10 லிட்டர் பூவாளியை ப்ரிஃபர் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா வீட்டுல பசங்க இருக்காங்கன்னா பசங்க இதுல புடிச்சு ஊத்திக்குவாங்க. லேடிஸ் இருக்காங்கன்னா இதுல பாதி புடிச்சு ஊத்தினாலே 5 லிட்டர் தானே. சோ 2 in 1 2 பேரும் ஊத்திக்கலாம். அப்படிங்களா சார்? ஆமாங்க மேம். அடிக்கடி கொண்டு போயிட்டு இதை மொல்றதுக்கு தேவையில்லை. இருந்தாலும் வீட்டுல லேடிஸ் மட்டும் தான் இருக்காங்க, பசங்க இல்லைன்னா இது மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். சின்னது பெருசுமா பூவாளி வாங்கி வச்சிருக்கீங்க. இதனால என்ன சார் பெனிஃபிட் செடிக்கு? இந்த பூவாளில எப்படி புடிச்சு தண்ணி ஊத்தணும், இந்த பூவாளி தண்ணி ஊத்துறதால என்ன பெனிஃபிட், இந்த பூவாளியோட ஹிஸ்டரியே நான் வந்து சொல்லியிருக்கேன் மேம். பூவாளியை பத்தி சொல்லிருக்கீங்களா சார்? இந்த வீடியோ போய் நான் எங்க போய் சார் பாக்குறது? எங்கேயும் நீங்க அலைய வேணாம். இந்த வீடியோல இந்த இடத்துல கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு இந்த பூவாளி பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸும் இதுல தண்ணி ஊத்துறதால கிடைக்கிற பெனிஃபிட்ஸும் நான் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காம போய் பாருங்க. இவ்வளவு வாங்கி வச்சிருக்கீங்க, கண்டிப்பா இதுக்கு ஒரு ஆஃபர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் சொல்றீங்களா சார்? ஆமா மேம், நீங்க கணிச்சது கரெக்ட் தான். ஆனா நாளைக்கு காலையில 6 மணிக்கு பார்க்கணும். அப்படிதானே சார்? அவ்வளவுதான். நன்றி.